நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்னும் தொடருது. அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சதாம் ப்ரோ வந்து நண்டு பிடிக்கிறாரு. அதை எப்படி பிடிக்கிறாரு, என்ன வகையில் அதை எடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த நண்டு சைஸை பாருங்கள், இந்த மாதிரி நண்டு தான் பிடிப்பார். வீடியோ உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, செம சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படியும் ஒரு நண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குதா அப்படிங்கிறது ஒரு புதுமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடங்களை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துக்குள்ளே தான் தேடணும், இதுதான் டாஸ்கே. நம்மளும் எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனை ஃபிஷ்ஷிங்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதில் நண்டு நிற்கும், நேக்காக பிடிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சின்ன பிள்ளையிலேருந்து. நேக்காக பிடிச்சாருங்க. இந்தா பாருங்க கிடக்கா, இதுதான் சூப்பர். நண்டு களி நண்டு. சரி, அடுத்து என்ன நண்பா? இந்த இருக்கு பாருங்க நண்பா நண்டு. அப்படி கலைப்பிடுங்க ப்ரோ. இந்த எப்படி பம்மி இடங்காம அப்படி தூக்கி அவ்வளோதான். இப்படி சரி பிடிச்சாருங்க. இந்த வருங்க, இந்த நண்டு பிடிச்சாரு பார்த்தீங்களா? இப்படி தான் நண்டு பிடிக்காரு. ரைட் இவ்வளோ கிடக்கும். ரைட் சூப்பர். ரெண்டு பிடிச்சாரு. நைட் நேரத்தில் எப்படி அலையிறாருன்னு பாருங்க. இப்படி தான் தேடிட்டு அலையணும். எல்லாமே டாஸ்க்கு தான். எதையோ ஒன்று பார்த்து பொத்துறாரு. என்னதுன்னு தெரியலையே. நண்டு தானா? சரி, நடக்கணும் பார்ப்போம். கரெக்டாக பொத்தி எடுக்கணும். மிஸ் பண்ணிட்டோம்னா ஓடிடும். பிடிச்சா பாருங்க, பிடிச்சாரு பார்த்தீங்களாங்க. கால் இருந்தால் விட்டுட்டு கால் விட்டுட்டு பாருங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நைட்டு வேட்டை இந்த மாதிரிலாம் போவோம். உள்ளே போடும். 3 நண்டு பிடிச்சிருக்கோம். பெருசு பார்த்தா பெருசு பிடிச்சிருக்கோம். எனக்கு அரிக்கி தானே நம்ம வீடு தானே. அதனால சின்ன நேரம் பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்துட்டே போனோம். நண்டு பார்த்துட்டே இருக்கோம். இந்த பாருங்க, இது என்ன நண்டுன்னா கண்ணா நண்டு. இது கடுக்கா இது கிடையாது, கடுக்கா கிடையாது, களி நண்டு கிடையாது, கண்ணா. அடியா எல்லா வகையிலையும் ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்காக தான் எல்லாம். ஆடலை பைப்பு போயிருக்கோம். பாம்பு கும்பலாம் வருமா? பாம்பெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு வந்துச்சுன்னா. ப்ரோ அடுத்து ஒரு நண்டு பிடிச்சிருக்காரு பாருங்க. சைஸை பாருங்கங்க. 300 கிராம் இருக்குமா ப்ரோ? தாராளமாக வரும். எப்படி நிற்க உள்ள இருக்காம பாருங்க. அவர் கெட்ட போகிறாரு. அந்த கெட்டுறது எப்படி கெட்டுறாரு அப்படிங்கிறதையும் பாருங்கள். சதம்பரம் களத்தில் இறங்கிட்டார். சதம்பரம் ஆளக்கான்னு கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் சதம்பரம் வந்து விட்டார். நைட்டு வேட்டை ஃபுல் நைட் வேட்டை தான். அது கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்பா. வேலை பிஸினால கொஞ்சம் நைட்டு நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் டைம் கிடைக்கும்போது அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே போவார். அவ்வளோதான். கெட்டும் போது என்ன அக்க போகிறான்னு இருக்கு பாருங்க. சடலை பிடிச்சிட்டு கத்தியை விட்டார். கத்தியை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சதுன்னா என்ன ஆகுன்னு பார்த்துக்கோங்க. கத்தி விடுறாரே நான் பிடிக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி. நைட்டு நேரத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த அவ்வளோதான். அதை சுற்றி கரெக்டாக அதை மிதித்து பிடிக்கணும். அதில் தான் விஷயம் இருக்குது. சரின்னு கெட்டுட்டு காட்டுறேன்னு கட்டிட்டாரு பாருங்க. அருமையாக கட்டியிருக்காரு. சைஸ் பார்த்தீங்களா? இது வந்து கண்ணா நண்டு. கண்ணா ஆனால் தோக்கடை அமைஞ்சிருக்கு. ஆமாம், அது பொட்டை நண்டு சொன்னல. இதுதான் அமைஞ்சிருக்கு. நல்லா கல் மாதிரி இருக்குது. மட்டும் நல்லா இருக்கு. சூப்பர் நண்டுங்க. இதில் தான் அமைக்கி பார்க்கணும். இந்த இதில் அமைக்கி பார்க்காரு பார்த்தீங்களா? இதுதான் மட்டு. ஆமாம், இது அமுங்குச்சுன்னா தோக்கான்பாங்க. அது அமுங்கலைன்னா நல்லா விளைஞ்சிருக்கு நண்டு அப்படின்னு அர்த்தம். உங்கள் பாணியில் நண்டு விளைஞ்சிருக்கு, விளையில அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. விளைச்சல் நல்லா இருக்குது அப்படின்னா கறி நல்லாயிருக்கும். சரி, கொஞ்சம் சைஸ் அவனை பிடிச்சிருக்காரு. அடுத்து பார்ப்போம். இதில் ஒரு நண்டு நிற்கிது பாருங்கள். இதை ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து கடுக்கா. எப்படி போகிறான் பாருங்கள். இதே மாதிரி தான் களி நண்டும் இருக்கும். இது வேண்டாமா உங்களுக்கு? எப்படி இதெல்லாம் ஒரு நேரம் பிடிச்சாலு அது வேண்டாமா? யாட்டையா இந்த நண்டு பிடிச்சி தான் நண்பா ட்ரைனிங் எடுத்தார். முதல்ல ட்ரைனிங் எடுத்து வச்சுருந்தார் கொஞ்சம், அதாவது எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டார். விளையிற ஃபிஷ்ட்டு இதே மாதிரி நைட்டு பயப்படாமல் அலையணும்.
அடுத்து ஒரு நண்டு தூக்கிட்டாரு, வெளியே கிளம்பிட்டார். பார்த்து போங்க. ஃபுல்லாக ஆக்கணும்பா. இப்போ தான் காலை புலந்துருக்கேன். ரைட்டு இருந்தால் வரேன் வந்துட்டேன். பாம்பு இருந்தால் போய் பாருங்க. பாம்பு ஐயோ தெரியலையே, பாம்பு உள்ளே போச்சே. சதாம்பரம் ஒன்று தூக்கிட்டு வெளியே ஓடிட்டாரு. நம்ம கச்சா மாமா. சைஸ் சூப்பர் சைஸ், சூப்பர் சைஸு, தரமான சைஸு. அந்த பாருங்க உள்ளே எப்படி இருக்க பாருங்க. லைட்டாக கச்சத்தை விட்டுங்க ப்ரோ, லைட்ஸா இந்த பக்கம் வீடியோ தெரியல. அப்போ பாருங்க எப்படி உள்ள பம்மத்து போட்டு படுத்துருக்கானா. காலை பாருங்கங்க, அப்படி தட்டி போட்டு ரசம் வச்சோன்னீங்க. சரி எதையும் கட்டினோன்னு ஒரு கையில் வச்சு காட்டுவோம் பாரு. அதான் ப்ரோ இப்போ கட்டிட்டாரு. சைஸ் நண்டை பாருங்கள், அது கால் சைஸை பாருங்க. அவர் கை வச்சு காட்டுறாருங்க. எவ்வளோ பஸ்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 கிலோட்ட இருக்கும் நண்டு. சரியான பீஸு. எப்படி சதாம் ப்ரோ காணணும் நீங்கள் வந்தார் பாருங்கள். நண்டோட நைட்டு வேட்டை வேறு லெவலில் சம்பளம். ஆனால் ஒரு கால் சின்னதாக இருக்குது, ஒரு கால் பெருசாக இருக்குது பாருங்க. ஒரு வலது கால் தான் நல்ல சரியான சைஸ் தான் இருக்கான். இடது கால் கொஞ்சம் சின்னதாக இருக்கானா, சத்தம் கொடுக்கும். கேட்குங்களா? ரைட்டு உள்ளே போடுங்க. அடுத்து எதாவது பிடிக்க பார்ப்போம். அதான் ப்ரோ கொஞ்சம் தூரம் உள்ளே போயிருக்காரு. நம்ம வந்து வெளியே நிற்கிறோம். நைட்டு நேர வேட்டை வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நண்டு எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சதாம்பரம் வந்து இப்போ ஒரு 3-4 நண்டு பிடிச்சிருப்பாரு. சின்ன நண்டு 2 பெரு நண்டு பிடிச்சிருந்தாரு. சைஸாக அப்படி டெவலப் ஆகிருக்காரு. உள்ளே போயிருக்காரு. போயிட்டு அப்படியே வெளியே வரட்டும், நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருக்காக. இந்த வீடியோ வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முறைகளும் நண்டு பிடிக்கிற இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் இதை போடுறேன். நிறைய பேர் நண்டு வாழை கெட்டி மீன் நண்டு பிடிக்கிற பார்த்துருப்பீங்க. இப்படி நடந்தும் நண்டு பிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு குறு தொழில்னு சொல்லுவாங்க. சிறு தொழில், குறு தொழில் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இதுவும் ஒரு தொழிலாக பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. நம்ம வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்துட்டு அந்த அன்றைக்கி போயிடுவோம். இதை வந்து ரெகுலராக பார்க்குற ஆட்களும் உண்டு. அதாவது ஒரு 10 100 கிடச்சிடாதான்னு நிறைய நண்பர்கள் கரைகள் கூடி பார்க்குற தொழில் தான் இது. சரி பார்ப்போம், அவர் வெளியே வரட்டும், வந்தவொடனே பார்ப்போம் எதாவது பிடிச்சிருக்காரான்ட்டு. பிடிச்சிருக்காரு. இதுதான் களிநண்டு. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கண்ணா நண்டுன்னு சொல்கிறது வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5 கிலோ 2 நண்டு அதையும் எடுக்கிறோம், காட்டுறோம் பாருங்கள். படுக்க போட்டிருக்காரு. எந்திரிச்சிட்டா பாருங்க. எப்படி ஓவர் ஹைப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்கானே. இப்படி ஓடுறான் பார்த்தீங்களா? கால் லாட்டெல்லாம் கடகடன்னு ஓடுறான். கையில் கடி வாங்கியிருக்காரு. நான் காலில் ஆக்க விட்டு வாங்கியிருக்கேன். ஆளாளுக்கு ஒரு சம்பவம் இன்றைக்கி நடத்தியிருக்கு பாருங்க. கடக்கானா பாருங்க, கட்டமட்டன்னு நிமிர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் கண்ணா நண்டு. உங்களுக்கு கால் கலர் தெரியும், அந்த கால் கலர் காட்டுங்க ப்ரோ. ஓடுற களிநண்டு கால். அது ஒரு நண்டு கால் இல்லாமல் அந்த இருக்குச்சுல, இது காலை பாருங்கள். இது காலை கலர் அடிச்சிருக்குங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சூப்பர். சதான் ப்ரோ ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே ஆகிட்டார், சந்திரமுகியாவே மாறிவிட்டார் அப்படின்னு. பாருங்க நண்பா, ஒரு நண்டை பிடிக்கிறத பிடிக்காது, காலை எப்படி கிளப்பிட்டு போகிறான் பாருங்க. அப்போ எப்படி கடிப்பான்னு பார்த்துக்கோங்க. இந்த கடியெல்லாம் தாங்கி தாங்க இந்த நண்டை பிடிக்கணும். பாருங்க அங்கே பாருங்க எப்படி காலை வச்சுட்டு வரோம் பாருங்க. பூட்டிடும் ஒரு பூட்டு. ரெடியாக தான் இருக்கேன். இந்த டேரக்ஷன்லாம் என்ன அட்டாக் பண்ணலாம். 360 வரைக்கும் திரும்புவோம். அதை பைய தூங்க என்ன எப்படி போகிறான் பாருங்க. செடி அவ்வளோதான், முடிஞ்சுதா? இது ஐயா சாமி, இப்போ போட்டியிருப்பானே ஒரு போட்டு, ஒரே போட்டு தொங்கியிருப்பான், தொங்கட்டம் போட்டிருப்பான் கையிலேயே. நண்டு வந்து மேக்ஸிமம் டக்குன்னு பிடிக்கும்போது காலை விட்டுரும், ஒரு சில நண்டு விடாது. சக்க பாருங்கள், இன்றைக்கி பிடிச்சதுலேயே மாசான என்ட்ரினா இதுதான். சைஸை பாருங்கள் ரெண்டுமே. ஏன்னா இன்றைக்கி சதாம்பரம் பிடிச்ச தூக்கி காட்டுங்க. சதாம்பரம் ரெண்டுமே பிடிச்சதுமே நல்ல சைஸ் நண்டு தான். ஆனால் இது நல்ல பீஸு,
இந்த மாதிரி ஒரு 4 நண்டு பிடிச்சாருந்தீங்க தங்கமாக இருக்கும் சட்டியில் போட்டு வறுக்கிறதுக்கு. அதான் ப்ரோ நீங்கள் ஏதாவது கருத்து, நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா? ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா பூச்சிகள் அதிகமாக இருக்குது, பாம்புகள். காலை கொஞ்சம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. காலை பார்த்தாலே பூட்டுனான்னு வைங்களேன் தொங்கிடுவான். நாங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம், ஆனால் இதை செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா கடி வாங்கியிருக்கோம். நான் சின்ன பிள்ளையில இந்த இறால் தடவை போகும்போதுக்கோங்க ஒரு தடவை கடிச்சு தொங்குச்சு கையிலேயே. அதுலேருந்து இந்த கடி நண்டை பிடிக்கிறதுக்கே இறங்க மாட்டேன். இவர் புதுசாக இப்போ இறங்கியிருக்கிறாரு. இவர் என்னைக்கு வலுவாக கடி வாங்குறாரோ அதோட இதை விட்டுருவார். ஆமாம், நான் அந்த நண்டை காட்டுங்க, காலை அடிச்சதை அடிக்கலை வைங்க, இவன் போட மாட்டான். சைஸு பெருத்துட்டு நான் படுத்துருவான். பாருங்க என்ன சைஸில் படுக்க போட்டுருக்காரு பாருங்க. 2 தான் நல்ல சைஸு. அதுக்குள்ளே காலை பிடிச்சி வச்சுருக்கிறாரு. எல்லாமே வீட்டு கறிக்கு தான். பார்த்தீங்களா ஓடுறாங்க, குட்டுன்னு ஓடுறாங்க. சும்மா விடுங்க ப்ரோ, பிடிக்கலாம். காலையில் இல்லை கையும் இல்லை. பாருங்க இந்த வந்துட்டானே, இந்த தேசி ஓடுறான் பாருங்க. ஓடிச்ச நேரம் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னே குடுக்குன்னு ஓடிட்டான். அதனால் பிடிச்சி உள்ளே போட்டோம். இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. இப்படியும் ஒரு முறை இருக்குது நண்டு பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட பதிவு. இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய் சொல்லு. அவன் எப்படிங்க சொல்லுவான், என்னதான் முடிச்சு விட்டுட்டீங்களே. இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் நினச்சா சக்காயிருவீங்க. மணி 12 மணி ஆக போகுது. நாங்கள் வேட்டையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதே போல் மற்ற வீடியோ சந்திப்போம். பாய்.